என்னோட பேரு சில்பா. நான் என்னோட அம்மா, அப்பா, 3 பேருமே ஒரு பெரிய கிராமத்தில் வாழ்ந்துகிட்டு வந்தோம். எனக்கு அப்போ 22 வயசு இருக்கும். படிச்சு முடிச்சுட்டு வீட்ல சும்மாதான் இருந்தேன். 2, 3 வருஷம் கழிச்சு எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு என்னோட அப்பா முடிவு பண்ணி இருந்தாரு. இதுக்கிடையில என்னோட அம்மாவும் அப்பாவும் சொந்த ஊருக்கு கிளம்புறாங்க. அங்கே எங்களுக்கு விவசாயம் எல்லாம் இருக்குது. அதை போய் 2 நாள் தங்கி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பினார்கள். அப்போ எங்க வீட்டுல நான் மட்டும்தான் தனியா இருந்தேன். அது கிராமம். அப்படியனால பக்கத்துல நிறைய வீடுகள் எல்லாம் இருக்கும். அதனால வீட்ல தனியா இருக்கிறதுனால எந்த ஒரு பயமும் கிடையாது. ஆனா 2 நாள் கழிச்சு என்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு வரவே இல்லை. அதுக்கு மாறா ஒரு மோசமான செய்திதான் எனக்கு வந்து சேர்ந்தது. அம்மாவும் அப்பாவும் ஊரிலிருந்து கிளம்பி வரும்போது ஒரு விபத்துல 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் அதை கேள்விப்பட்டு என்ன டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு ஜிகஸ் மார்சரிக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க. என்னால அவங்க 2 பேரும் அந்த மாதிரி இருக்கிறத பார்க்க கூட முடியல. பயந்து அழுதுகிட்டே வெளியில ஓடி வந்துட்டேன். அப்புறம் என்னோட வாழ்க்கை அன்னையிலிருந்து தனிமையாகத்தான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் கடப்பதற்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. எனக்கு பொழுதுபோக்கே அவங்களோட நினைப்புதான். இதுல எனக்கு இன்னும் கல்யாணம் வேற ஆகல. இனிமே எனக்கு யாரு மாப்பிள்ளை பார்ப்பாங்க? என்னோட அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ். அப்படினால சொந்தக்காரங்களும் யாருமே கிடையாது. அதனால என்ன பண்றது? உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்துதான் ஆகணும். மனசுல தைரியத்தை வரவழைத்துக்கிட்டு தனிமையா நானும் வாழ ஆரம்பிச்சேன். அந்த நேரத்தில்தான் என்னுடைய வாழ்க்கையில திருப்பு முனையா ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னோட வீட்டைச் சுற்றி ஒரே பூந்தோட்டமா இருக்கும். நான் அதிகமா அந்த பூந்தோட்டத்துல வேலை பார்ப்பேன். பூக்களை பறிச்சு கட்டி கொண்டு போய் கோவில்ல சாமிக்கு கொடுக்கிறேன். வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பூந்தோட்டத்துல உட்கார்ந்து பூக்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரிதான் என்னோட பொழுது. வீட்டுல தங்கி இருக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை ரொம்பவே மாறிடுச்சு. காலை எழுந்ததும் வீடு முழுக்க ஒரு சத்தம் இருக்கும். யாரோ இருக்காங்கன்னு தோணும். அந்த உணர்ச்சியே எனக்கு புதுசா இருந்துச்சு. நான் சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அம்மா அப்பா இருந்தப்போ இப்படித்தான் வீட்டுல சத்தம் இருக்கும் அப்படின்னு எனக்குள்ளே தோண ஆரம்பிச்சுச்சு. அவர் ரொம்ப அமைதியானவர். அதிகமா பேச மாட்டார். ஆனா நான் என்ன வேலை பண்ணினாலும், அது தண்ணி எடுக்கிறதா இருந்தாலும், தோட்டத்துல வேலை பார்க்கிறதா இருந்தாலும், எதுக்குமே முன்னாடி வந்து உதவி பண்ணிடுவார். ஒரு நாள், உங்க பேர் என்ன? நான் கேட்டேன். அவர் கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டு ராமசாமி சொன்னார். அந்த குரல், அதுல ஒரு வலி இருந்துச்சு. பல வருஷம் அடக்கி வச்ச துக்கம் மாதிரி. அன்னைக்கு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் தைரியமா கேட்டுட்டேன். உங்களுக்கு யாருமே இல்லையா? அவர் சிரிச்சார். ஆனா அந்த சிரிப்புக்குள்ள சோகம் நிறைய இருந்துச்சு. இருந்தாங்க. எல்லாரும் போயிட்டாங்கம்மா. நார். அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிச்சது. என்னோட கண்ணுல இருந்து கண்ணீர் வர்ற அளவுக்கு இருந்துச்சு. அவருக்கும் குடும்பம் இருந்துச்சு. மனைவி, 2 பிள்ளைகள். ஒரு விபத்துல எல்லாரையும் இழந்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல தனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சு ஊரா சுத்தி திரிஞ்சிருக்காரு. அவரோட கதையே கேட்டதும் எனக்கு என்னோட வாழ்க்கையே கண் முன்னாடி வந்துச்சு. நானும் உங்கள மாதிரிதான் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டேன். அன்னையிலிருந்து அவர் எனக்கு ஒரு அந்நியன் இல்ல. ஒரு உறவா மாற ஆரம்பிச்சார். அப்பா மாதிரி. சில நேரம் நண்பன் மாதிரி. ஒரு நாள் கோவில்ல இருந்து வரும்போது
ஊர்ல சில பேர் என்னை பார்த்து பேச ஆரம்பிச்சாங்க. இந்த பொண்ணு வீட்டுல யாரோ ஆண் தங்கி இருக்காராமே. இவளுக்கு கல்யாணம் ஆகாத வயசு. அந்த வார்த்தைகள் என்னோட மனசை ரொம்ப காயப்படுத்திச்சு. வீட்டுக்கு வந்து அவர் முகத்தை கூட நான் பார்க்க முடியல. அவர் எல்லாம் புரிஞ்ச மாதிரி நான் போயிட்டேம்மா சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டதும் என்னோட நெஞ்சு நொறுங்கிடுச்சு. இல்ல, நீங்க போக வேண்டாம். நான் முதல் தடவையா அவரை பிடிச்சு சொன்னேன்.